பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம், பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம், பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம், பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம். பூத்தது பொன்னாள் பிறந்தது நன்னாள், பூத்தது பொன்னாள் பிறந்தது நன்னாள், பூத்தது பொன்னாள் பிறந்தது நன்னாள், பூத்தது பொன்னாள் பிறந்தது நன்னாள். புதுயுக கீதம் பாடுவோம், புது யுக கீதம் பாடுவோம், பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம், பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம். சாரதாமணாளன் சாந்த சிவரூபன், சாரதாமணாளன் சாந்த சிவரூபன், சாரதாமணாளன் சாந்த சிவரூபன், சாரதாமணாளன் சாந்த சிவரூபன். சத்குரு நாமம் பாடுவோம், சத்குரு நாமம் பாடுவோம், பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம், பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம். வான்முனி வையம் வந்த விவேகானந்த முனி, வான்முனி வையம் வந்த விவேகானந்த முனி, வான்முனி வையம் வந்த விவேகானந்த முனி, வான்முனி வையம் வந்த விவேகானந்த முனி. வாழ்த்தும் குரு நாமம் பாடுவோம், வாழ்த்தும் குரு நாமம் பாடுவோம், பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம், பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம், பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம். சுகம் தரும் சுபம் தரும் சுத்த போத நலம் தரும், சுகம் தரும் சுபம் தரும் சுத்த போத நலம் தரும், சுகம் தரும் சுபம் தரும் சுத்த போத நலம் தரும், சுகம் தரும் சுபம் தரும் சுத்த போத நலம் தரும். சுரகுரு நாமம் பாடுவோம், சூரகுரு நாமம் பாடுவோம், பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம், பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம். மனம் மொழிவை நிறைந்து ஜெய ராமகிருஷ்ணா என்று, மனம் மொழிவே நிறைந்து ஜெய ராமகிருஷ்ணா என்று, மனம் மொழிமை நிறைந்து ஜெய ராமகிருஷ்ணா என்று, மனம் மொழிவே நிறைந்து ஜெய ராமகிருஷ்ணா என்று, அணு
அனுதினம் நாமும் பாடுவோம் அனுதினம் நாமும் பாடுவோம் பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் 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 பாடுவோம் மனம் மொழிவை நிறைந்து ஜெய ராமகிருஷ்ணா என்று மனம் மொழிவை நிறைந்து ஜெய ராமகிருஷ்ணா என்று மனம் மொழிமை நிறைந்து ஜெய ராமகிருஷ்ணா என்று மனம் மொழிவை நிறைந்து ஜெய ராமகிருஷ்ணா என்று அனுதினம் நாமும் பாடுவோம் அனுதினம் நாமும் பாடுவோம் பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம் பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம் பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம் பாடுவோம் ராமகிருஷ்ணர் நாமம் பாடுவோம் स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पारपद्मेधयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रेयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने धापहारिणे। ॐ सगना भवतु सगनौ भुनक्तु सघ वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। असतो मा सर्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतङ्गमय। त्वमेव माता च पिता त्वमेव
त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्याद्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ओम् நூற்றி 64வது சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் ஜெயந்தி நன்னாளில் வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கும் தருணம். உயிர் நாவில் உருவான உலக மொழி நம் செம்மொழியாம் தமிழ்மொழி. செங்கோல் ஈன்ற மொழி, சங்கம் வளர்த்த மொழி, சங்கென முழங்கும் மொழி எம் தமிழ்மொழி. ஆம், அன்னை மொழியில் உங்கள் அனைவரையும் வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். இவ்விழாவிற்கு கடவுளை நேசி, கடவுளுக்கு சேவை செய், ஆழ்ந்த சிந்தனை, தியான உணர்வோடு கூடிய ஆராய்ச்சி, அகத்தேடல் ஆகியவைதான் உண்மையான ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிகள். ஆம், சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் கூற்று. அக்கூற்றுப்படி ஆன்மீக வழியில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு நம் இல்லத்தில் அனைவரையும் அன்போடு அரவணைத்து வழிநடத்தி செல்லும் போற்றுதற்குரிய எங்கள் தவத்திரு செயலர் சுவாமிஜி அவர்களை வருக வருக என சிரம் தாழ்ந்து பணிவன்புடன் வரவேற்கிறோம். மேலும் கடவுளிடம் நாம் வைக்கும் அன்பு குழந்தைகளுக்கு தாய் மீது இருக்கும் அன்பை போல் இருக்க வேண்டும். நம் திருமுவர் மீது அன்பு கலந்த பக்தியோடு தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கும் எங்கள் இல்லத்து சுவாமிஜி பெருமக்களையும் மற்றும் உள்ள அனைத்து சுவாமிஜி பெருமக்களையும் பணிவன்புடன் இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். மேலும் எங்கள் 3 கல்வி நிறுவனங்களின் தாளாளர்கள் மற்றும் முதல்வர் தலைமை ஆசிரியர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். 3 கல்வி நிறுவனங்களின் ஆசிரியர் பெருமக்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் எப்பொழுதும் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் எங்கள் இல்லத்துக்கு தொடர்ந்து சேவைகள் பல செய்து கொண்டிருக்கும் தன்னார்வலர் பெருமக்களையும் மற்றும் முன்னாள் மாணவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மேலும் திருமூவர் மீது பக்தி கொண்டு அருளாசி பெற வந்திருக்கும் பக்தர்களையும் மற்றும் பெற்றோர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். எங்கள் இல்லத்துக்கு எப்பொழுதும் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கும் எங்கள் இல்ல பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். எங்கள் இல்லத்தின் மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இவ்விழாவிற்கு மீண்டும் ஒரு முறை அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தற்போது சிறப்பு விருந்தினர்களின் அறிமுக உரை. முதலாவதாக நம் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஸ்ரீ PN ஜானகிராமன் ஐயா அவர்கள் 2017ஆம் ஆண்டு முதல் நம் இல்லத்தில் 8 ஆண்டுகளாக தமிழாசிரியர் MA BEd பணியோடு சேவை பணியும் செய்து கொண்டு செவ்வனே பணியாற்றுபவர். தற்பொழுது இந்த ஆண்டு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று ஆசிரியர்களையும் மாணவர்களையும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பவர் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்பதில் அகம் மகிழ்கிறோம். இரண்டாவதாக நம் தொழில்நுட்ப கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ வி வீரவேல் ஐயா அவர்கள் 12 ஆண்டுகளாக தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வராக இருந்து பின்பு ராமநாதபுரம் மடம் சார்ந்த பள்ளியில் 2 ஆண்டுகள் ஒருங்கிணைப்பாளராகவும் புதிய கல்வி நிறுவனங்களை தொடங்கி நிர்வகிப்பதில் ஆழ்ந்த நிபுணத்துவம் கொண்ட இவர் கல்வித்துறையில் உயர் அதிகாரிகளுடன் நல்லுறவை பேணி வருகிறார். இவர் கொல்கத்தாவில் உள்ள இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அமைப்பின் கார்ப்பரேட் உறுப்பினராக உள்ளார். பொறியாளராக மட்டுமல்லாமல் இயந்திர பொறியியல் துறையில் முனைவர் பட்டமும் PhD, முதுகலை பட்டமும் ME, கல்வி நிர்வாகம் பிரிவில் முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார். காஞ்சிபுரம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தில் தன்னார்வலராக ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இவர் காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் கிராமப்புற மேம்பாட்டு பணிகளில் தீவிர பங்காற்றி வருகிறார். தேசிய சேவை திட்டம் NSS அலுவலராக கல்லூரியில் 6 முறை இரத்த தான முகாம்களை நடத்தியுள்ளார்.
மேலும் இலவச பொது மருத்துவ முகாம் மற்றும் லயன்ஸ் கிளப் உதவியுடன் இலவச பல் மருத்துவ முகாம் ஆகியவற்றையும் நடத்தியுள்ளார். 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற 3 நாள் மாநில அளவிலான 23வது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சாரதா தேவி சுவாமி விவேகானந்தர் பக்தர்களின் முக்கிய மாநாட்டில் பங்காற்றியுள்ளார். தற்போது 2023 முதல் ராமகிருஷ்ண மிஷன் பாலிடெக்னிக் கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வருகிறார். ஐயா அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கிறோம். தற்பொழுது நம் திருமூவருக்கு பாமாலைகளை சூட்ட வருகின்றனர் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள். சரணம் சரணம் குருதேவா சர்க்குருநாதா குருதேவா வேத பிரியா வித்தகநாதா வேள்வியின் மைந்தா குருதேவா சரணம் சரணம் குருதேவா சத்குருநாதா குருதேவா சரணம் சரணம் குருதேவா சத்குருநாதா குருதேவா வேத பிரியா வித்தகநாதா வேள்வியின் மைந்தா குருதேவா வேத பிரியா வித்தகநாதா வேள்வியின் மைந்தா குருதேவா. கிருஷ்ணானந்தரை பற்றிய சோகத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ருத்தீஷ் சொல்லுவான். கிருஷ்ண கரபிராடம் அனுமத் பகவபாவிடம் நமாமி ஸ்வாமினம் ராமகிருஷ்ணா நந்தேலி சஞ்சிடம் ராமகிருஷ்ண கரபிராடம் அனுமத் பகவபாவிடம் நமாமி ஸ்வாமினம் ராமகிருஷ்ணா நந்தேலி சஞ்சிடம். அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்று சுவாமி ராமகிருஷ்ணானந்தரின் ஜெயந்தி தினம். இவரது இயற்பெயர் சசிபூஷ சக்கரவர்த்தி. ராமகிருஷ்ணானந்தர் என்றால் ராமகிருஷ்ணரில் ஆனந்தம் காண்பவர் என்று பொருள். இவரது குரு சேவைக்கு ஈடு இணை யாரும் இல்லை என்பதால் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணானந்தர் என்ற நாமத்தை வழங்கினார். நம் மாணவர் இல்லத்தை ஆரம்பித்து அன்னதானம், வித்யாதானம், ஞானதானம் ஆகியவற்றை அக்ஷய பாத்திரமாய் நம் மாணவர்களுக்கு அள்ளித்தர காரணமாய் இருந்தவர் நம் சசி மகராஜ். தெளிவே குருவின் திமேனி காண்டல், தெளிவே குருவின் திநாமம் செப்பல், தெளிவே குருவின் திருவாட்டை கேட்டல், தெளிவே குருவின் திருவொரு சிந்தித்தல் தானே. அதே திருமூலரின் திருமந்திரம் அரண் பள்ளி வாண்டவர் நாம் சசி மகராஜ். குரு சேவை இதுவே அவரது லட்சியம். குரு பக்தி இதுவே அவரது வழிபாடு. அது எப்படி நண்பர்கள் சொல்வார்கள். தெளிவே குருவின் திருமேனி காண்டல். முதலில் சசி மகராஜ் குருதேவரை கண்டதும் அவரின் பாதங்களை தொட்டு வணங்க முற்பட்டார். ஆனால் குருதேவர் சசி மகராஜ் தொடுவதற்கு முன் தன் பாதங்களை பின்னுக்கு இழுத்து கொண்டார். நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் முன்னடியில் வைத்தேன், நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் முன்னடியில் வைத்தேன். விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா, விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயக்காரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயக்காரம் கிடைக்குமா, குருதேவர் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, குருதேவர் சரணத்தின் நிழல் கிடைக்குமா. இப்படி சீடரும் ஏங்க அங்கே குருதேவரும் ஏங்கினார். சீடரை பார்க்க குருதேவரின் திருக்காட்சியே இறைக்காட்சியாக எண்ணி மகிழ்ச்சியுடன் குரு சேவை செய்தார். ராமகிருஷ்ணரில் ஆனந்தம் கண்ட சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் தெளிவே குருவின்
திருநாமம் செப்பல். குருநாமமே இறைநாமம். குரு பக்தியே வாழ்வின் லட்சியம். குரு சேவையே இறை வழிபாடு என்று வாழ்ந்தவர் நம் சசி மகராஜ். சாரதாமணாலன் சாந்த சிவரூபன். சாரதாமணாலன் சாந்த சிவரூபன். சத்குரு நாமம் பாடுவோம். சத்குரு நாமம் பாடுவோம். பாடுவோம் ராமகிருஷ்ண நாமம் பாடுவோம். பாடுவோம் ராமகிருஷ்ண நாமம் பாடுவோம். மனமொழி மெய் நிறைந்து ஜெய் ராமகிருஷ்ணா என்று. மனமொழி மெய் நிறைந்து ஜெய் ராமகிருஷ்ணா என்று அனுதினம் நாமும் பாடுவோம். அனுதினம் நாமும் பாடுவோம். குரு நாமத்தை இறை நாமமாக தியானம் செய்து குரு அருள் பெற்றவர் நம் ராமகிருஷ்ணானந்தர். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்ட. குருவாக்கே இறைவனின் வாக்கு என்று நம்பியவர் நம் சசி மகராஜ். ஒரு சமயம் நான் ஆன்மீக அனுபவம் பெற வேண்டும் என்ற ஆசையை சசி மகராஜ் கூறினார். அதற்கு குருதேவர், உனக்கு ஆன்மீக அனுபவம் பெற வேண்டுமானால் எனக்கு சேவை செய்ய முடியாது, சம்மதமா என்றார். குரு சேவைக்கு தடையான எதுவும் எனக்கு தேவையில்லை என்றார் சசி மகராஜ். எங்கும் இறைவன் எதிலும் இறைவன் உன்னுள் இறைவன் காண் என்றார். எங்கும் இறைவன் எதிலும் இறைவன் உன்னுள் இறைவன் காண் என்றார். எம்மத நெறியும் இறை நெறித்தாயும் சமத்துவ நெறியை போதித்தார். எம்மத நெறியும் இறை நெறித்தாயும் சமத்துவ நெறியை போதித்தார். கர்மம் செய்து கடவுளை காண கருத்தினை அகந்தை அழி என்றார். கர்மம் செய்து கடவுளை காண கருத்தினை அகந்தை அழி என்றார். பேதமை நீங்கி பேரருள் பெறவே பற்றில்லாமல் வாழ் என்றார். பேதமை நீங்கி பேரருள் பெறவே பற்றில்லாமல் வாழ் என்றார். சரணம் சரணம் குருதேவா சத்குருநாதா குருதேவா. சரணம் சரணம் குருதேவா சத்குருநாதா குருதேவா. தெளிவு திரு உரு சிந்தித்ததானே. சசி மகராஜிற்கு எப்பொழுதும் குருதேவரை பற்றிய சிந்தனைதான். குருதேவருக்கு ஐஸ் பிடிக்கும் என்று கோடை காலத்திலும் வெகு தூரம் சென்று வாங்கி வந்தார். குருதேவருக்கு பணிவிடை செய்வதில் உறுதியாக இருந்ததால் தீர்த்த யாத்திரை செல்ல மறுத்தார். குருதேவர் மறைவுக்கு பின்னும் குருதேவரின் திருவுருவ படத்துக்கு சேவை செய்தார் சசி மகராஜ். குரு சேவையில் அவரை மிஞ்ச யாரும் இல்லை. ஓம்காரநாதம் நீயே, உண்மை பொருளும் நீயே, உந்தன் அருள் ஜோதியே என்றும் ஒளி வீசவே என்றும் புவியோர்க்கு அருள் செய்வாயே. பரிபூர்ண எழிரூபமே, பேரின்பமே, ஞானமே, எங்கள் ஆதாரமே, உந்தன் மலர் பாதமே, என்னை என்னாலும் காத்திடுவாய். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். சுவாமி ராமகிருஷ்ணானந்தரின் பிறப்பு மற்றும் வாழ்க்கை வரலாற்றை ஓரளவிற்கு நாம் ஏற்கனவே கேட்டிருப்போம். எனவே நமது ராமகிருஷ்ணானந்தரின் குணநலங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல பண்பு நலன்களில் சிலவற்றை காண்போம். சுவாமி ராமகிருஷ்ணானந்தரின் வாழ்க்கையில் மிகவும் வியக்கத்தக்க ஒரு பண்பு ஒழுக்கம். எந்த வேலையாக இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் முழு கவனத்துடன் எந்த குறையும் இல்லாமல் செய்து முடிப்பார். அவர் வாழ்ந்த அறை எப்போதும் தூய்மையாக இருக்கும். அவர் பயன்படுத்திய ஒவ்வொரு பொருளும் அதற்குரிய இடத்தில் இருக்கும். வெளிப்புற தூய்மை உள்ள தூய்மையின் பிரதிபலிப்பு என்று அவர் வாழ்ந்து காட்டினார். அவருடைய வழிபாட்டு முறை மிகவும் தனிச்சிறப்பு வாய்ந்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ணரை ஒரு புகைப்படமாக அல்ல, உயிருடன் வாழும் தெய்வமாகவே அவர் கண்டார். உணவு படைப்பது முதல் பூஜை செய்வது வரை ஒவ்வொரு செயலையும் பேர் அன்புடனும்
முழு கவனத்துடனும் செய்தார். வழிபாடு என்பது வெறும் சடங்கல்ல, அது அன்பின் வெளிப்பாடு என்பதை அவர் உலகிற்கு உணர்த்தினார். இளைஞர்களை அவர் மிகவும் நேசித்தார். நல்ல குணநலன்களை வளர்த்து கொள்ளுங்கள், நல்லொழுக்கமில்லாத கல்வி முழுமையான கல்வி அல்ல என்று தொடர்ந்து வலியுறுத்தினார். அறிவு, ஒழுக்கம், பக்தி, சேவை இந்த 4ம் இணைந்தால்தான் ஒரு மனிதன் முழுமையான ஆளுமையாக வளர முடியும் என்று அவர் கூறினார். சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். தனக்காக எதையும் எதிர்பார்க்கவில்லை, புகழையும் விரும்பவில்லை. அவருக்கு மகிழ்ச்சி அளித்த ஒரே விஷயம் மற்றவர்களின் ஆன்மீக முன்னேற்றமும் மனிதநேய வளர்ச்சியும் தான். அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. 1. இன்று நம்மிடம் வசதிகள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் உயர முடியாது. 2. அறிவு அதிகமாக இருக்கலாம், ஆனால் பணிவு இல்லை என்றால் அது பயனற்றது. 3. திறமை இருக்கலாம், ஆனால் சேவை மனப்பான்மை இல்லை என்றால் அந்த திறமை சமுதாயத்திற்கு எந்த நன்மையும் செய்யாது. அன்புடையவர்களே, இன்று நாம் சுவாமி ராமகிருஷ்ணானந்தரின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான 4 பண்புகள். 1. நேரத்தை மதிக்கும் ஒழுக்கம். 2. எந்த வேலையையும் முழுமையாக செய்யும் அர்ப்பணிப்பு. 3. எல்லோரிடமும் அன்பும் பணிவும் காட்டும் குணம். 4. இறைவனை நேசிப்பதைப் போல மனிதர்களையும் நேசிக்கும் மனப்பான்மை. இந்த 4 பண்புகளையும் நம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நாமும் நம் குடும்பத்திற்கும் பள்ளிக்கும் நாட்டிற்கும் பயனுள்ள குடிமக்களாக உருவாக முடியும். ஒழுக்கம் ஒருவரை உயர்த்தும், சேவை அவரை நிலைநிறுத்தும், பக்தி அவரை மகானாக்கும். இந்த 3ஐயும் தனது வாழ்க்கையால் உலகிற்கு எடுத்துக்காட்டிய சுவாமி ராமகிருஷ்ணானந்தருக்கு நம் இதயபூர்வமான வணக்கங்களை செலுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Jai Ramakrishna. My humble pranams to our most revered Secretary Swamiji. Very good afternoon to respected dignitaries on the stage, respected sadhus, teachers, parents, well-wishers, my friends and brothers. Today we are gathered here to celebrate the birth anniversary of a truly inspiring personality, Swami Ramakrishnananda, lovingly known as Sasi Maharaj. This Ramakrishna order is incomplete without Sasi Maharaj, who taught us the true meaning of devotion. Hard work, loyalty and pure love. Swami Ramakrishnananda was born on July 13, 1863. As a young student, he was a sharp and brilliant. His life changed forever when he met our Guru Maharaj, Sri Ramakrishna Paramahamsa. திருமூவரின் பொற்பாதங்களை பணிந்து என் உரையை துவங்குகின்றேன். இங்கு வருகை தந்திருக்கும் தவத்திரு செயலர் சாமிஜி அவர்களுக்கும் ஏனைய சாமிஜி பெருமக்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் என் அன்பு மாணவர்களுக்கும் என் உரையை நன்றியினை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகின்றேன். இன்று நாம் 164வது ராமகிருஷ்ணானந்தரின் ஜெயந்தி விழாவை கொண்டாடி வருகின்றோம். ராமகிருஷ்ணானந்தர் அவர்கள் 1863ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி அன்று மேற்கு வங்காளத்தில் இச்சாப்பூர் என்ற கிராமத்தில் பிறக்கின்றார். இவருடைய இயற்பெயர் சசிபூஷன் சக்கரவர்த்தி ஆவார். இவருடைய தந்தை பெயர் ஈஸ்வர சந்திர சக்கரவர்த்தி ஆவார். இவர் சிறு வயதிலிருந்து சசி மகாராஜுக்கு வேதம் பூஜைகளில் சிறந்த ஆர்வத்தை ஊற்றி வளர்க்கின்றார். ராமகிருஷ்ணரை சந்திக்கும் தருணம். இவர் கல்லூரி பயிலும் பொழுது ராமகிருஷ்ணரை சந்திப்பதற்காக தட்சிணேஸ்வரம் வந்திருந்தார். அப்பொழுது அவரை பார்த்த முதல் சந்திப்பிலேயே கல்வி, ஞானம் மற்றும் அமைதி ஆகியவற்றை ஒருங்கிணைத்து தனது ராமகிருஷ்ணரின் பாதங்களில் முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். குரு பக்தியின் உச்சநிலை அதற்காக எடுத்துக்காட்டு. இவர் ராமகிருஷ்ணர் அவர்கள் தொண்டை புற்றுநோயால் அவமதிக்கப்பட்டிருந்த பொழுது அவர் தனது உறக்கம், உணவு மற்றும் தனி வசதிகளை மறந்து அவருக்கு சேவை செய்து தொடங்கினார். அவர் சேவை தொடங்க மட்டுமல்ல, அவர் மற்றும் அவர்கள் தொடர்ந்து அவருக்கு சேவை செய்து கொண்டு வந்திருந்தார். கல்வி மற்றும் சமூக சேவை. இவர் மாணவர்களுக்காக பல விடுதிகளை தொடங்கினார். பெண்களுக்கு கல்விகளுக்கும் முன்வகித்துவம் அளித்தார். ஏழைகளை மதிக்க தொடங்கினார். அவர்களுக்கு உதவிகளை செய்தார். மற்றும் அவர் செய்த தென்னிந்தியாவில் மகத்தான பணி. விவேகானந்தர் அவர்கள் 1897ஆம் ஆண்டு வெளிநாட்டிலிருந்து இந்திய திரும்பிய பின் அவர் ராமகிருஷ்ணரின் போதனைகளை பரப்பும் பொறுப்பை சுவாமி ராமகிருஷ்ணானந்தரிடம் ஒப்படைத்தார். அவர் கடமைகளை ஏற்றுக்கொண்டு சென்னை அருகிலுள்ள மெரினா
ஐஸ் ஹவுஸ் இன்றைய விவேகானந்தர் இல்லம் என்ற அழைக்கப்படும் இடத்தில் முதல் ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கினார். பிறகு அந்த மடம் மயிலாப்பூரிற்கு மாற்றப்பட்டது. அவர் இளைஞர்களுக்கு கூறும் முக்கிய செய்தி: அன்பு, ஒழுக்கம், கட்டுப்பாடு மற்றும் அமைதிகளை கொண்ட ஒரு மாணவர்கள் சிறந்த குடிமகனாக வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் அவரே ஒரு வாழ்க்கையின் சிறந்த அடையாளம் என்று கூறியிருக்கின்றார். அவர் ஒரு துறவி மட்டுமல்ல, ஆனால் அவர் ஆசிரியர், ஆன்மீக வழிகாட்டி, இளைஞர்களுக்கும் மற்றும் கல்வியாளர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். இவர் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்பிப்பது ஒழுக்கம், பிறவருக்கு உதவி செய்வது போன்றவர்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இவர் கூறிய மனித சேவையே இறை சேவை என்ற உயர்ந்த லட்சியத்தை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். With the blessings of Holy Trio, my humble pranams to Secretary Maharaj and other Swamijis present here. Good evening to all the teachers, staff members, volunteers and devotees and students. Today I am going to speak the topic of Shashi at the feet of Sri Ramakrishna. Shashi went to Kolkata for his higher education. He lived with his cousin Sharad, who was also the same age of him. He finished his first arts examinations from Albert College. Then he entered the Metropolitan College for his BA. He was a brilliant student also. He won a scholarship. During their college days, both Shashi and Sharad were inspired by the lectures of Keshav Chandra Sen. Also, they were the members of the well-known reform movement, Brahma Samaj. Shashi first heard about Sri Ramakrishna from Keshav Chandra Sen. His spiritual yearning was growing and he looked for a guide. One day, in October 1883, Shashi, Sharad and some of their friends went to Dakshineswar to visit Sri Ramakrishna. அடுத்ததாக உயர்நிலை பள்ளி மாணவர்கள். தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் அவர்களின் 164வது ஜெயந்தி விழாவில் பேச வாய்ப்பளித்த சைலர் சுவாமிஜி அவர்களுக்கும், அனைத்து சாது பெருமக்களுக்கும், இல்லத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும், இல்லத்தின் முன்னாள் மாணவர்களுக்கும், இல்லத்தின் தன்னார்வலர்களுக்கும், இல்லத்தின் நல விரும்பிகளுக்கும், என் அன்பு சகோதர ஆசிரிய பெருமக்களுக்கும், என் அருமை மாணவ செல்வங்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உங்களிடையே பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சியையும் பெருமிதமும் அடைகிறேன். இளமை பருவம் என்பது வெறும் வயதை குறிக்கும் எண் அல்ல. அது கனவுகளும் புதிய ஆற்றல்களும் அளப்பரிய சாத்திய கூறுகளும் நிறைந்த ஒரு வசந்த காலம். இந்த வயதில் நாம் எந்த லட்சியத்தை மனதில் விதைக்கிறோமோ அதுவே நாளை மாபெரும் விருட்சமாக வளரும். பாரத பண்பாட்டின் தூண்களாக திகழ்ந்த பல மாமனிதர்கள் தங்களின் இளமை பருவத்திலேயே லட்சியத்தை தேர்ந்தெடுத்து சாதித்து காட்டியவர்கள். அத்தகைய அரிய ஆன்மீக பெருமகன்களில் ஒருவர் சுவாமி விவேகானந்தரால் ராமகிருஷ்ண மடத்தின் தூண் என்றும் தாயை போன்றவர் என்றும் போற்றப்பட்டவருமான சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் சசி மகராஜ் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை சுருக்கமாக பேச வந்துள்ளேன். சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் இயற்பெயர் சசிபூஷ சக்கரவர்த்தி என்பதாகும். அன்பாக சசி என்று அழைக்கப்படுவார். இவர் 1863ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் நாள் மேற்கு வங்காளத்தில் ஹூக்ளி மாவட்டத்தில் அமைந்த இச்சாப்பூர் என்னும் அமைதியான கிராமத்தில் அவதரித்தார். அவரது தந்தை ஈஸ்வர சந்திர சக்கரவர்த்தி
வைதிக முறைப்படி வழிபாடுகளையும் பூஜைகளையும் செய்யும் பேரறிஞராகவும் தூய ஒழுக்கம் மிக்கவராகவும் விளங்கினார். தாய் பாபா சுந்தரி தேவி அளப்பரிய கருணையும் தெய்வ பக்தியும் கொண்ட ஆன்மீக தாயாக திகழ்ந்தார். பெற்றோர் இருவரும் இறை வழிபாட்டில் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்ததால் சசிக்கு இயல்பாகவே சிறு வயதிலேயே தூய்மையான ஒழுக்க நெறிகள், ஆழமான தெய்வ பக்தி, சாஸ்திர படிப்புகளின் மீது நாட்டம், பெரியோர்களை மதிக்கும் நற்பண்பு ஆகியவை இயல்பாகவே அமைந்தன. கிராமத்து பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை தொடங்கிய சசி சிறு வயதிலேயே மிகவும் சுட்டித்தனமும் அதே வேளையில் கூர்மையான புத்தி கூர்மையும் கொண்ட மாணவராக திகழ்ந்தார். மேல் படிப்பிற்காக அவர் கொல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டார். அங்கு தன் தாயின் உடன் பிறந்தாரின் மகரான சரத் பின்னாள்களில் ராமகிருஷ்ண இயக்கத்தின் முக்கிய துறவியான சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் என்பவருடன் தங்கி படித்தார். சசியும் சரத்தும் இணை பிரியாத நண்பர்களாகவும் ஆன்மீக தேடல் கொண்ட சகோதரர்களாகவும் வளர்ந்தனர். சசி ஒரு சாதாரண மாணவர் அல்ல. கொல்கத்தா பல்கலைக்கழகத்தின் நுழைவுத் தேர்வில் மாநில அளவில் மிக சிறந்த மதிப்பெண் பெற்று உதவித்தொகையும் வென்றார். ஹால்பெட் கல்லூரியில் தன் இடைநிலை கல்வியை முடித்த பிறகு அப்போதைய புகழ்பெற்ற மெட்ரோபொலிட்டன் கல்லூரியில் BA கணித பிரிவில் சேர்ந்தார். கணிதம், ஆங்கிலம், சமஸ்கிருதம் மற்றும் தத்துவவியல் ஆகிய பாடங்களில் அவர் சிறந்து விளங்கியவராக திகழ்ந்தார். அவர் விரும்பியிருந்தால் அரசியலில் பெரிய பதவிகளையோ பெரும் செல்வத்தையோ சுலபமாக ஈட்டியிருக்க முடியும். ஆனால் விதி அவருக்காக வேறொரு மகத்தான பாதையை ஒதுக்கி வைத்திருந்தது. கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலத்தில் சசி பிரம்ம சமாஜ்ய இயக்கத்தில் ஈடுபட்டார். அங்கு பிரம்ம சமாஜ்யத்தின் தலைவரான கேசவ சந்திரசேனர் வாயிலாக தட்சிணேஸ்வரத்தில் வாழ்ந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி கேள்விப்பட்டார். 1883ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் சசியும் சரத்தும் தட்சிணேஸ்வரத்திற்கு சென்று முதலாக ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்திக்க சென்றனர். அப்பொழுது இளமை பருவத்தை பற்றி இளைஞர்களிடம் குரு மகராஜ், செங்கல்லை சுடுவதற்கு முன்பே முத்திரை பதித்தால் அது நிலைத்துவிடும், அதுபோல இளமை பருவத்திலேயே நல்ல பழக்கங்களையும் ஆன்மீகத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இளைஞர்களிடம் ராமகிருஷ்ணர் கூறினார். குரு மகராஜ் சசியிடம், நீ உருவக் கடவுளை நம்புகிறாயா, அருவக் கடவுளை நம்புகிறாயா என்று ராமகிருஷ்ணர் கேட்டபொழுது, சசி மகராஜ் தங்களிடம் கடவுள் இருக்கிறார் என்பதே எனக்கு இன்னும் முழுசா நம்பிக்கை இல்லை என்றார். சசி மகராஜின் இந்த நேர்மையான பதிலை கேட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்திருந்தது. முதல் சந்திப்பில் சசி ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் கால்களை தொட்டு வணங்க சென்றபொழுது அவர் கால்களை பின்னால் இழுத்து கொண்டார். நாம் இன்னும் தகுதி அடையவில்லை, குருவுக்கு சேவை செய்து நம் மனதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று ஆழமான ஏக்கத்தை சசி மகராஜின் மனதில் இந்த நிகழ்வு பதிந்தது. எனக்கு பெரிய ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, என் குருவுக்கு சேவை செய்வதே எனக்கு போதும் என்று வாழ்ந்தார் சசி மகராஜ். வெறும் புத்தகங்களை படிப்பதால் மட்டுமே இறைவனையோ அல்லது வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தையோ அடைந்துவிட முடியாது. உண்மையான அர்ப்பணிப்பும் சேவை மனப்பான்மையும் ஆன்மீகத்தின் சாரம் என்பதை சசி மகராஜ் ஆழமாக உணர்ந்தார். 1885ஆம் ஆண்டு ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு தொண்டையில் புற்றுநோய் ஏற்பட்டது. தீவிர சிகிச்சைக்காக அவர் கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள காசிப்பூர் தோட்டத்தின் வீட்டிற்கு மாற்றப்பட்டார். அவர் கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள காசிப்பூர் தோட்டத்துக்கு மாற்றப்பட்ட பொழுது குருதேவருக்கு இரவு பகல் பாராத பணிவிடை தேவைப்பட்டன. அப்பொழுது BA இறுதி தேர்வு எழுதி கொண்டிருந்த சசி தன் பட்ட படிப்பு, எதிர்கால கனவுகள், குடும்பத்தின் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு குருதேவரிடம் பணிவிடை செய்ய விரைந்தார். அப்பொழுது சிலர் அவரிடம், சசி,
நீ திறமையான மாணவன், தேர்வை எழுதி பட்டம் பெறக்கூடாதா என்று கேட்டனர். அதற்கு சசி மகராஜ், தேர்விற்கு முன்பாக நான் உயிரோடு இருப்பேன் என்று யாராலும் உத்தரவாதம் தர முடியுமா? அதனால் இருக்கும் காலத்தில் குருவின் சேவையில் கழிப்பதே மேலானது என்றார். குருதேவரின் நோயுற்ற உடலை தன் சொந்த தாயைப் போல கவனித்து கொண்டார். தூக்கமின்றி, உணவின்றி குருவின் ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்தி செய்தார். நிதர்சனமான கண்கள் காண்கின்ற கடவுளை விட்டுவிட்டு காண்கின்ற கடவுளை விட்டுவிட்டு காணாத கடவுள் மீது தியானம் செய்வதில் என்ன பலன் இருக்கிறது என்றார் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். 1886 ஆண்டு ஆகஸ்ட் 16 நாள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மகா சமாதி அடைந்தார். மற்ற இளம் சீடர்கள் திகைத்து நின்றபொழுது சசி உறுதியோடு நின்று குருதேவரின் அஸ்தி கலசத்தை வராக நகரில் ஒரு பழைய வாடகை வீட்டில் நிறுவி மடத்தை தொடங்க உறுதுணையாக இருந்தார். மற்ற சீடர்கள் தவம் செய்யவும் யாத்திரைகள் செல்லவும் புறப்பட்ட போதிலும் சசி மட்டும் வராக நகர் மடத்திலேயே தங்கி குருதேவரின் அஸ்தி கலசத்திற்கு தினசரி வழிபாடுகள் செய்தார். மடத்தில் கடும் வறுமை நிலவியது. பல நேரங்களில் உணவிற்கு அரிசி கூட இருக்காது. அப்பொழுதெல்லாம் தன் துறவி சகோதரர்களுக்கு தாயை போல சமைத்து போட்டு காத்து நின்றார். சசி மகராஜின் குரு பக்தி. அது ஒரு குளிர்கால இரவு வேளை. சுவாமி ராமகிருஷ்ணானந்தருக்கு குளிரில் நடுக்கம் ஏற்பட்டது. அவரால் சரியாக தூங்க முடியவில்லை. அப்பொழுது ஒருவேளை ஆலயத்தில் எழுந்தருளிருக்கும் குருதேவருக்கும் சரியாக போர்வையால் போர்த்தவில்லையோ என்று அவருக்கு தோன்றியது. உடனடியாக ஆலயத்திற்கு சென்றார். அவரது அச்சம் உண்மை என்பதை கண்டறிந்தார். குருதேவரின் திருவுருவ படத்தின் மீது ஒரு போர்வையை சரியாக போர்த்திவிட்டு திரும்பினார். பிறகு நிம்மதியாக தூங்கினார். மற்றொரு நாள் இரவில் மழை பெய்த பொழுது கட்டிடத்தில் மழைநீர் சொட்டு சொட்டாக ஒழுகியது. அந்த நாட்களில் குருதேவரின் ஆலய கூரையும் பழுதுபட்டிருந்தது. குருதேவர் மழையில் நனைந்து விடக்கூடாதே என்று அவர் ஆலயத்திற்கு சென்று குருதேவரின் திருவுருவ படத்திற்கு குடை பிடித்தபடியே இரவு முழுவதும் நின்றிருந்தார். ஆலயத்தில் உள்ள குருதேவரை படமாக கருதாமல் உயிருள்ள குருதேவராகவே உணர்ந்து வாழ்ந்தவர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். சசி மகராஜின் தீவிரமான குரு பக்தியும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மீதிருந்த பேரன்பையும் கண்டு வியந்த சுவாமி விவேகானந்தர் அவருக்கு சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் என்ற துறவு பெயரை சூட்டினார். 1897 ஆண்டு மேலை நாடுகளில் வேதாந்தத்தின் பெருமைகளை நிலைநாட்டி வெற்றி வாகை சூடி திரும்பிய சுவாமி விவேகானந்தர் இந்தியாவில் இயக்க பணிகளை தீவிரப்படுத்தினார். தென்னிந்தியாவில் குறிப்பாக சென்னையில் ஸ்ரீராமகிருஷ்ணரின் கருத்துக்களை பரப்பவும் அங்கு ஒரு புதிய மடத்தை நிறுவி ஆன்மீக ஒளி ஏற்றவும் விவேகானந்தர் விரும்பினார். அந்த பொறுப்பு சாதாரணமானதல்ல. கடும் உழைப்பும் சகிப்புத்தன்மையும் தியாகமும் தேவைப்பட்ட ஒன்று. அந்த மகத்தான பொறுப்பிற்கு சசி மகராஜ் தவிர வேறு யாரும் பொருத்தமானவர்களாக இருக்க முடியாது என்று சுவாமி விவேகானந்தர் கருதினார். விவேகானந்தர் சசி மகராஜிடம், சசி, நீ சென்னைக்கு சென்று நமது குருதேவரின் மடத்தை தொடங்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். வட இந்தியாவை விட்டு தன் உயிருக்கு நிகரான குருதேவரின் சமாதி ஸ்தலத்தை பிரிந்து செல்ல சசி மகராஜுக்கு சற்றே தயக்கம் இருந்தாலும் குருவின் கட்டளையாகவே விவேகானந்தர் கூறியதை ஏற்றுக்கொண்டார். எதை பற்றியும் கவலைப்படாமல் சென்னைக்கு சென்று தென்னாட்டின் ஆன்மீக வரலாற்றையே மாற்றியமைக்கும் அந்த புனிதமான பயணத்தை அவர் தொடங்கினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் தன் இளம் சீடர்களுக்கு கற்பித்த ஒரு எளிய ஆனால் ஆழமான பாடத்தை மாணவர்களாகிய நீங்கள் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும். நாம்
திருவிழாக்களுக்கோ சந்தைகளுக்கோ சென்றால் வெறும் பார்வையாளர்களாக மட்டும் இருக்கக்கூடாது. அங்கிருக்கும் ஏழை வியாபாரிகளிடமும் ஏதேனும் சிறிய பொருள்களை வாங்க வேண்டும். நாம் வாங்கும் சிறிய பொருள் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு பெரிய உதவியாக இருக்கும். மாணவர்களாகிய நீங்கள் சசி மகராஜை போல நாமும் நமது படிப்பிலும் லட்சியத்திலும் உறுதியோடு இருக்க வேண்டும். நாம் பெற்றோர், சமுதாயம் மற்றும் ஏழை எளியோருக்கு நம்மால் முடிந்த சுயநலமற்ற உதவிகளை செய்ய வேண்டும். மாணவர்களாகிய நீங்கள் நமக்கு அறிவூட்டும் ஆசிரியர்களிடமும் பெற்றோர் மற்றும் வழிகாட்டும் குருமார்களிடமும் என்றும் நன்றி உணர்வும் மரியாதையும் பக்தியும் கொண்டிருக்க வேண்டும். காலத்தின் அருமையை உணர்ந்து இளமை பருவத்தின் ஒவ்வொரு நொடியையும் நற்செயலுக்கு பயன்படுத்த வேண்டும். சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் இந்த தியாகத்தையும் கடமை உணர்ச்சியையும் நாம் நமது வாழ்வில் சிறிதளவாவது கடைபிடித்து சிறந்த குடிமகன்களாக உருவாக உறுதியேற்போம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடி விரைபடுகிறேன். நன்றி, வணக்கம். திருமூவர் அவர் திருப்பாதங்களை வணங்கிக் கொண்டு எனது உரையை துவக்குகின்றேன். இன்றைய 164வது ராமகிருஷ்ண ஜெயந்தியை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது இல்லத்து செயலாளர் மகராஜ் மற்றும் அனைத்து மகராஜ் சுவாமிஜி பெருமகளுக்கும் எனது மனமார்ந்த பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது இல்லத்தின் 3 கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தென்னகத்தில் வந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இடங்களுக்கும் சென்ற பின்பு மீண்டும் கல்கத்தாவிற்கு திரும்ப இருப்பதாக ஒரு செய்தி அவர்களது சீடர்களிடையே பரவியது. அப்போது தமிழ்நாட்டில் உள்ள அவருடைய சீடர்கள் சுவாமிஜியிடம் வந்து, தாங்கள் கல்கத்தாவுக்கு சென்றுவிட்டால் எங்களுக்கெல்லாம் யார் குருதேவனுடைய போதனைகளை கூறுவது என்று வருத்தப்பட்டு கேட்டனர். அதற்கு சுவாமி விவேகானந்தர், நான் கல்கத்தாவிற்கு சென்ற பின்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சீடரை தென்னகத்திற்காக என்று தனியாக அனுப்பி வைக்கிறேன் என்று உறுதியளித்தார். அதனை கேட்ட சென்னையில் உள்ள சீடர்கள் அவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றார்கள். சுவாமி விவேகானந்தர் கல்கத்தா சென்ற பிறகு எந்த சீடரை நாம் தென்னகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சிந்திக்க துவங்கினார். அப்பொழுது எவ்வாறு முருகப்பெருமான் தனது தந்தைக்கு உபதேசத்தை வழங்கினார், அப்பேற்பட்ட முருகப்பெருமானே அவருக்கு தளபதியாக தேர்ந்தெடுக்க வீரபாகுவை தேர்ந்தெடுத்தார். அதனைப் போலவே சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சசி மகராஜ் என்பவரை தென்னகத்துக்கு தூதராக அனுப்ப முடிவெடுத்தார். மேலும் இதில் ஒரு சிறப்பு இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் குருதேவர் ராமகிருஷ்ணர் இறந்த பின்பு ராமகிருஷ்ணா என்ற பெயரை தானே வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் உறுதியாக இருந்தார். ஆனால் சசி மகராஜின் குருவின் பக்தியையும் அவர் செய்த சேவைகளையும் மனதில் கொண்டு அந்த பெயரை சசி மகராஜ் அவர்களுக்கு சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் என்ற பெயரை சூட்டினார். இதிலிருந்து சுவாமி விவேகானந்தர் எந்த அளவிற்கு தென்னகத்திற்கென்று ஒரு குருவை அனுப்ப வேண்டும் என்ற நோக்கில் சிந்தித்துள்ளார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அடுத்தபடியாக சுவாமி விவேகானந்தரின் கட்டளைப்படி சசி மகராஜ் அவர்கள் 1897ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தென்னகத்தில் உள்ள சென்னைக்கு வருகிறார். அப்போது சுவாமி விவேகானந்தருடைய சீடர்கள் அவர்களை அன்புடன் வரவேற்று உபசரித்தனர். அதன் பின்பு சுவாமி ராமகிருஷ்ணானந்தரை ஃப்ளோரா லாட்ஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு லாட்ஜில் ஒரு அறையில் அவரை தங்க வைத்தனர். அதன் பிறகு இன்று விவேகானந்தர் இல்லம் என்று அழைக்கப்படும் லஸ் கார்னர் அதனுடைய உரிமையாளர் பிளிங்கரி ஐயங்கார் என்பவர் விவேகானந்தர் இல்லத்தினுடைய தரைதளம், தட் இஸ் கிரவுண்ட் ஃப்ளோர், தரைதளத்தை முழுவதுமாக சுவாமி ராமகிருஷ்ணானந்தருக்கு வழங்கினார். சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் அந்த அறையில் தங்கும் பொழுது குருதேவனுடைய திருவுருவப்படத்தையும்
வைத்துக்கொண்டு பூஜை செய்து அதன் பின்னர் அந்த அறைக்குள் நுழைந்தார். அன்று முதல் தினமும் குருதேவருடைய படத்திற்கு வைத்து கொண்டுதான் அவர் எந்த காரியங்களையும் எந்த வேலையும் செய்ய ஆரம்பித்தார். அதன் பிறகு சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் தமக்கென்று ஒரு சொந்தமாக இடம் தேவைப்படும் வேண்டும் என்று மனதில் ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதன் பயனாக எவ்வாறு அந்த இடத்தை வாங்குவது என்று சிந்திக்க ஆரம்பித்தார். அந்த கணமே அந்த தங்கசாலை என்ற தெருவில் ஒரு ஆரிய சங்கம் இருந்தது. அந்த ஆரிய சங்கத்தின் தொடக்க விழாவிற்காக ஸ்ரீ கிருஷ்ணானந்தரை தொடர்பு கொண்டனர். குரு மகராஜ் இவர்கள் வடிவிலே நமக்கு நன்கொடை வாங்குவதற்காக ஒரு வழியை காட்டியுள்ளார் என்ற எண்ணத்தை உள்ளுக்குள் நினைத்து கொண்டு முதலாக அவர் சொற்பொழிவு ஆற்றுவதற்காக ஒப்புக்கொண்டார். அதன்படி இளைஞருக்கான சமய கல்வி என்ற தலைப்பிலே பொதுமக்கள் அனைவருக்கும் சொற்பொழிவாற்றினார். இவர் சொற்பொழிவு ஆற்றிய போது அவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் குருதேவனுடைய போதனைகளை தென்னகத்திற்கு அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையில் அந்த சொற்பொழிவானது அமைந்தது. இதனை பகவத்கீதை மூலமாக கடமை எச்சை பலனை எதிர்பாராது என்று ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கள் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தார். அத்தகைய ஒரு நிகழ்ச்சியை மனதில் வைத்துக்கொண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணானந்தர் மக்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் சொற்பொழிவு ஆற்றினார். இந்த சொற்பொழிவானது அனைத்து இடங்களிலும் வெகுவாக கவரப்பட்டது. அதன் காரணமாக பல மன்றங்களிலிருந்து சுவாமி ராமகிருஷ்ணானந்தரை தங்களுக்கும் சொற்பொழிவு வழங்க வேண்டும் என்று கூறினார்கள். அதன் காரணமாக அவர் மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, புரசைவாக்கம் மற்றும் திருவல்லிக்கேணி மற்றும் பல பகுதிகளுக்கு சென்று இளைஞர்களுக்கு பல்வேறு சொற்பொழிவுகளை ஆற்றினார். 1898 முதலாக தமிழகத்தில் ராமகிருஷ்ண ஜெயந்தி விழா எடுத்து சிறப்பாக கொண்டாட்டத்தை ஏற்படுத்தினார். இதன் மூலமாக பல்வேறு மக்களும் ராமகிருஷ்ணருடைய உபதேசங்களையும் அவருடைய வாழ்க்கை வழிமுறையும் அறிய ஆரம்பித்தனர். அதன் பிறகு சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் எவ்வாறு ஆதிசங்கரர் வேதங்களை மக்கள் அறிந்து கொள்வதற்காக, உலகம் அறிந்து கொள்வதற்காக 4 மடங்களை நிறுவினாரோ அதேபோல் ஸ்ரீ ராமகிருஷ்ணானந்தரும் 6 இடங்களை நிறுவினார். அதில் 6 இடங்களிலும் விவேகானந்த மன்றங்கள் என்ற பெயரில் தொடங்கப்பட்டன. பொது இடங்களுக்கு வெவ்வேறு திசைகளில் சென்று சமய சொற்பொழிவுகள் நடத்துவதற்காக சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் குதிரை வண்டியை தான் பயன்படுத்துவார். அந்த காலத்தில் அதுக்கு ஜட்கா வண்டி என்ற பெயர் உண்டு. அத்தகைய குதிரை வண்டிகள் பயணம் செய்வதற்கு கூட சில நேரங்களில் அவரிடம் பணம் கிடையாது. இருந்தாலும் வகுப்புகள் தொடங்குகின்றதால் வகுப்புகளை நிறுத்தக்கூடாது என்ற காரணத்தினாலும் 5 நிமிடத்திற்கு முன்னதாகவே அவர் எங்கே வகுப்பு நடத்தினாரோ அந்த இடத்திற்கெல்லாம் சென்று விடுவார். அத்தகைய தியாக உணர்வு கொண்டவர் அவர். இவ்வாறாக 2 ஆண்டுகளாக சொற்பொழிவுகளை நடத்தி ரூபாய் 1700 நன்கொடையாக பெறப்பட்டது. அதன் பின்னர் லஸ் சர்ச் ரோடில் உள்ள அகலகுண்ட செட்டையார் அவர்கள் ஒரு சிறிய இடத்தை ஸ்ரீ ராமகிருஷ்ணானந்தருக்கு தானமாக கொடுத்தார். அதனை ராமகிருஷ்ணானந்தர் விற்பனை செய்து அதன் மூலம் கிடைத்த ரூபாய் 55,000 கொண்டு ஒரு மடத்தை கட்ட ஆரம்பித்தார். அந்த மடமானது கட்டி முடிக்கப்பட்டது. பேளூர் மடத்தின் கிளையாக 1907ஆம் ஆண்டு ஒரு புதிய கிளை சென்னையில் உருவாக்கப்பட்டது. ஆயிரத்தி 1907 ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னையில் ராமகிருஷ்ண மடம் உருவாக்கப்பட்டது. இந்த மடத்தில் அன்றே இரவு சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அன்று அவர் சென்றவுடன் மடத்தினுடைய விதிமுறைகள் வழிபாடு முறைகளை முதலில் ஏற்படுத்தினார். காலை சுமார் 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். பூஜை அறைகளை சுத்தம் செய்து 5 மணிக்கு ஆரத்தி, 7:30 மணி அளவில் பூஜை பஜனைகள் மற்றும் 11:30 மணிக்கு நடை சாத்தப்பட்டு அதன் பிறகு சமையலறைக்கு சென்று குருதேவருக்கு தேவையான பூஜை செய்வதற்கு
காய்கறிகள் நறுக்குவது மற்றும் சீடருடன் உரையாடுவது. மீண்டும் மாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுத்தம் செய்து மாலை ஆரத்தி முடிவடைந்தவுடன் 8:30 மணிக்கு நடை சாத்தப்பட வேண்டும். அதன் பின்னர் துறவிகள் சீடர்களுடன் அமர்ந்து அவர்கள் கேட்கும் சந்தேகங்களுக்கு பதிலளிப்பது என்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் சந்நியாச தீசை என்ற வழிமுறையும் அவரே ஏற்படுத்தினார். அடுத்ததாக 1903ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் உலகெங்கிலும் பிளேக் நோய் என்கிற நோயினால் மக்கள் பலர் பாதிப்புக்குள்ளானார்கள். அவ்வாறு பாதிப்புக்குள்ளானதில் ஒரு 5 மாணவர்களுடைய தாய் தந்தையர் மற்றும் உறவினர்கள் இன்றி அனாதைகளாக இருப்பதாக சுவாமி ராமகிருஷ்ணானந்தருக்கு காதுகளுக்கு வந்தது. இதனை கேட்டதும் சுவாமிஜி அவர்கள் மிகவும் வேதனையடைந்தார். அதன் காரணமாக அந்த மாணவர்களுக்கு கல்வி பயிலவும் அவர்கள் தங்கும் இடத்திற்கும் உணவளிக்கவும் எப்படியாவது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று விரும்பி அவர் ஒரு சிறிய இல்லத்தை வாடகைக்கு எடுத்தார். அதன் அடுத்த 6 மாதங்களுக்குள்ளாக அவருக்கு சமையல் செய்வதற்காக வந்த சமையல்காரர் எனக்கு ஊதியம் வேண்டாம், அதற்கு பதிலாக என்னுடன் உள்ள 2 மாணவர்களை தங்கள் இல்லத்தில் இலவசமாக சேர்த்து பயில்வதற்கு அனுமதி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆக மொத்தத்தில் 7 மாணவர்களோடு இலவச கல்வி, உணவு, உறைவிடம் ஆகியவற்றின் உடைய இல்லமாக முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. 1903ஆம் ஆண்டில் பிரம்மானந்த மகராஜ் அவர்கள் சென்னை மயிலாப்பூருக்கு வந்தபோது அப்பொழுது சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் அவர்கள் குருதேவருக்கு தங்கள் திருக்கலங்களால் பூஜை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் பேரில் சுவாமி பிரம்மானந்தர் அவர்களும் பூஜை செய்து அவருடைய ஆசையை நிறைவேற்றினார். அடுத்தபடியாக சுவாமிஜி பிரம்மானந்தர் அவர்கள் இல்லத்தினை திறப்பதற்காக கல்கத்தாவிலிருந்து வர வேண்டும் என்று அப்போதைய மடத்தின் தலைவர் அவர்கள் சர்வானந்தஜி மகராஜ் அவர்கள் விருப்பம் தெரிவித்தார். அதன் காரணமாக கல்கத்தா சென்று சுவாமி பிரம்மானந்த மகராஜ் அவரிடம் வேண்டுகோளை விடுத்தார். அதன்படி மகராஜ் அவர்களும் ஒப்புதல் கொண்டு சென்னை வந்தார். சென்னையில் வந்து இல்ல வளாகத்திற்கு நுழையும் முன்பே பஞ்சாங்கம் எடுத்துக்கொண்டு வாருங்கள், நல்ல நாள் பார்த்து தான் நான் வளாகத்தினுள் கால் வைப்பேன் என்று கூறினார். அதன்படியே பஞ்சாங்கத்தை பார்த்து அட்சய திருதை நாளன்று குறிப்பிடப்பட்டு அன்றே இல்லத்தினை திறக்கலாம் என்று கூறிவிட்டார். அதன்படி 1921ஆம் ஆண்டு இல்லம் திறக்கப்பட்டது. அடுத்தபடியாக 1921ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி அட்சய திருதி நாளில் மாணவர் இல்லம் துவங்கப்பட்டது. இந்த துவக்க விழா எவ்வாறு நடைபெற்றது என்றால், பழைய இல்லத்திலிருந்து புதிய இல்லத்திற்கு மாட வீதிகள் அனைத்திலும் நாதஸ்வர இசை ஒலிக்க கும்ப மேளங்களுடன் சாலிகிராம குருதேவர் திருவுருவப்படத்துடன் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து படைசூட உள்ள நுழைந்தனர். அப்போது பிரம்மானந்த மகராஜ் அவர்கள் சிறிது தியான நிலையில் ஆழ்ந்துவிட்டார். அதன் பிறகு ஓமங்கள் வளர்க்கப்பட்டு அதன் பிறகாக மாணவர் இல்லம் பிரம்மானந்தர் மகராஜ் அவர் திருக்கரங்களால் திறக்கப்பட்டது. அன்று திறந்த இந்த மாணவர் இல்லம் 7 மாணவர்களை கொண்டு திறக்கப்பட்ட இந்த மாணவர் இல்லமானது இன்று கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கு பயின்று முடித்துள்ளார்கள். அடுத்தபடியாக 1959ஆம் ஆண்டு டிப்ளமா இன் மெக்கானிக் இன்ஜினியரிங் என்ற ஒரு பாடப்பிரிவினை மட்டும் ஆரம்பித்து 2005ஆம் ஆண்டில் டிப்ளமா இன் ஆட்டோமொபைல் அண்ட் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய கூடுதலாக 2 பிரிவுகளை சேர்த்து மொத்தம் 3 பிரிவுகள் அன்று முதல் டிப்ளமோ வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. 2006ஆம் ஆண்டு சுவாமி ராமகிருஷ்ணானந்தரின் 100ஆண்டு விழாவினை முன்னிட்டு பாலிடெக்னிக் கட்டிடம் ஒன்று புதிதாக துவங்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தரின் 125வது சிக்காகோ சொற்பொழிவை முன்னிட்டு 2019இல்
விவேகானந்தா பிபிசிஎல் திறன் மேம்பாட்டு மையம் திறக்கப்பட்டது. மற்றும் இதர நிகழ்ச்சிகளாக மகா சிவராத்திரி, நவராத்திரி, மாணவர்கள் ஹோம் டே, மாணவர் இல்லம், முன்னாள் இல்லம் மாணவர்கள் தினம், பொதுநல மருத்துவம், பொது கண் மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் ரூரல் ஏரியா டியூஷன் சென்டர்ஸ், கிராமப்புற மாணவர்களுக்கான ஃப்ரீ டியூஷன் சென்டர், மாலை நேர பயிற்சி வகுப்புகள் பிரசாதத்துடன் வழங்கப்பட்டு வருகிறது. இத்தகைய பல வசதிகளை இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக சுவாமி குரு ராமகிருஷ்ணானந்தரின் வாழ்க்கையில் 2 விதமான ஆசைகள் அவருக்கு இருந்தது. அதில் ஒன்று, சுவாமி பிரம்மானந்தர் ஒரு முறை 1908ஆம் ஆண்டு வரும்பொழுது அவர் திருக்கரங்களால் பூஜை செய்ய வேண்டும் என்று நினைந்தார். அந்த ஆசை நிறைவேறியது. அடுத்தபடியாக 1911ஆம் ஆண்டு அன்னை சாரதா தேவியார் தென்னகத்தில் உள்ள திருக்கோயில்களுக்கு வந்திருந்த போது, குறிப்பாக மதுரை மற்றும் ராமேஸ்வரத்தில் உள்ள சிவபெருமானை தரிசிப்பதற்காக அவர் சென்ற பொழுது அவருக்காக 108 தங்க வில்வ இலைகளை கொண்டு அபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்திருந்தார். இவை 2ம் சுவாமி ராமகிருஷ்ணானந்தருடைய மிகப்பெரிய ஆசைகளாக இருந்த அவை வெற்றிகரமாக நடந்தது. அடுத்தபடியாக சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் 1903ஆம் ஆண்டு பெங்களூரில் ஒரு ராமகிருஷ்ண மடத்தை நிறுவினார். அதேபோல் அடுத்த ஆண்டில் 1904ஆம் ஆண்டு திருவனந்தபுரத்திலும் ஒரு மடத்தை நிறுவினார். திருவனந்தபுரத்திலும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. எப்படி நந்தனார் அவர்கள் சிவபெருமானை தரிசிப்பதற்காக கோவிலுக்கு சென்றபோது அவருடைய நந்தி தேவர் சிறிது நகர்ந்து சிவபெருமானுக்கு காட்சி கொடுக்கும்படி நேராக இடமிட்டார். அதனைப் போலவே சுவாமி ராமகிருஷ்ணானந்தரும் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மசுவாமி திருக்கோயில் உள்ள சுவாமியை தரிசிப்பதற்காக சென்றார். அப்பொழுது அங்கே இருந்த கோயில் நிர்வாகிகள் அவரை தடுத்து, நீங்கள் பிராமணரா என்று கேட்டார்கள். அதற்கு சுவாமிஜி ராமகிருஷ்ணானந்தர் அவர்கள், நான் மனிதனும் அல்ல, தேவனும் அல்ல, யஷனும் அல்ல, பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர இனத்தவனும் அல்ல, நான் பிரம்மச்சாரியும் அல்ல, இல்லறத்தானும் அல்ல, வனத்தில் சுற்றி அலையும் ஏகாந்தவாசியும் அல்ல, தெருவில் பிச்சை கேட்கும் பிச்சைக்காரனும் அல்ல, திரியும் துறவியும் அல்ல, நான் தூய உணர்வு பொருளான ஆன்மா ஆவேன் என்று கம்பீரமாக சமஸ்கிருத ஸ்லோகத்தை கூறினார். இதை கேட்ட கோயில் அதிகாரிகள் வாயடைத்து நின்று அவர் கடவுளை தரிசிப்பதற்காக வழி அனுப்பி வைத்தனர். அடுத்ததாக சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் 1897 முதல் 1911 14 ஆண்டுகள் கடும் உழைப்பால் அவருடைய உடல்நலத்தை பராமரிக்காமல் அயராது பாடுபட்ட காரணத்தால் அவரது உடல்நலம் குன்றி மிகவும் சோர்வடைய ஏற்பட்டது. அதன் காரணமாக தென்னகத்திலிருந்து கல்கத்தாவிற்கு சுவாமி ராமகிருஷ்ணனை அழைத்து சென்றனர். அங்கே அவர் ஒரு உரையாடலின் போது தென்னகத்து சீடரிடம், நான் மீண்டும் தென்னகத்திற்கே வந்து சேவை செய்ய உள்ளேன் என்று கூறினார். ஆனாலும் அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர்கள் அவருடைய ஆசையை நிறைவேற்றவில்லை. அதன் பின் அவர் உத்போதனில் தங்க வைக்கப்பட்டார். எவ்வாறு காரைக்கால் அம்மையார் தம் வாழ்நாளில் ஒரு முறையாவது சிவபாரதி ஆனந்த தாண்டவத்தை பார்த்த பின்புதான் என் உடல் இம்மண்ணுலகை விட்டு பிரியும் என்று கேட்டுக்கொண்டார். அதே போலவே சுவாமி ராமகிருஷ்ணானந்தரும் 1911ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி திருமூவர் அவர்கள், குருதேவர், அன்னையார் மற்றும் சுவாமி விவேகானந்தர் திருமூவர் அவர்கள் அவருக்கு காட்சியளித்து அவருக்கு மகா சமாதி அடைந்து முக்தி அடைந்தார். அன்னாரின் 14 ஆண்டு கடும் வேலையும் அவருடைய போதனைகளும் அனைவரிடத்திலும் அயராது ஒரு பிரிவை ஏற்படுத்தின. அனைவரும் வருத்தப்பட்டனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணானந்தரின் சமர்ப்பணம், தனி போராட்டத்திற்கு இடமெங்கே,
தனி போராட்டம் சரணடைவதற்கு வழிவகுக்கிறது. அந்நிலை வரும் வரை நாம் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். சரணடைவதற்கு பல காலம் அஞ்சுகிறோம். ஏதேனும் ஒன்றை இழந்து விடுவோமோ என்றும் நினைக்கிறோம். ஆண்டவனிடத்தில் முழு சரணடைய செய்தால் நாம் என்றும் எதையும் இழந்தவர்கள் ஆக மாட்டோம். ஆண்டவன் விருப்பப்படி நம்மிடம் இருப்பதையெல்லாம் ஆண்டவனிடம் கொடுத்து தன்னைத்தான் சரணடைவதில் மனநிறைவு பெறுவதே சமயம் என அறிவாய் என்று கூறினார். இத்தகைய பல சேவைகளை புரிந்த சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் உருவாக்கிய இந்த இல்லமானது மென்மேலும் ஆலமரம் போல் தழைத்தோங்கி வளர்வதற்கு மாணவர்களாகிய உங்களிடம்தான் உள்ளது. நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு சுவாமிஜி பெருமக்களினுடைய உபதேசங்களை கேட்டு தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து மேன்மேலும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இவ்வுலகமும் இல்லமும் மேன்மேலும் வளர உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ராமகிருஷ்ணன். ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. ஜெய் ராமகிருஷ்ணா. இங்கிருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள், நமஸ்காரங்கள், ராமகிருஷ்ணானந்த ஜெயந்தி வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஒரு தியாகமிக்க வாழ்க்கையை ஒரு மணி நேரத்தில் நல்லா சுருக்கி நமக்கு எல்லாருமே அற்புதமாக கொடுத்திருக்கிறார்கள். மழலைகள் குரு பக்தி பற்றி பேசினாங்க. அப்புறம் மாணவர்கள் ராமகிருஷ்ணானந்தரின் வாழ்க்கையிலிருந்து சில முக்கிய நிகழ்வுகளை கூறியிருந்தார்கள். ஆசிரியர்கள் இன்னும் சற்று விளக்கமாக அதை 2 பாகமாக முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயமாக கூறி இந்த குறுகிய காலத்தில் மிகப்பெரிய ஒரு மகானின் வாழ்க்கையை நமக்கு கண்முன்னே கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். நம்ம எல்லோரும் ஏற்கனவே ஃபஸ்ட் இயர் பாய்ஸ் தவிர 6th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் தவிர ராமகிருஷ்ணானந்தர் பற்றி நம்ம அறிந்திருப்போம். கடந்த முறை நவராத்திரி டைமில் கூட ஒரு ட்ராமா போட்டிருந்தோம். அப்புறம் எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவரை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவர் தான் இதை ஆரம்பித்து இதை நடத்தி கொண்டு இருக்கிறவர். அப்பேற்பட்ட ஒரு தியாகமூர்த்தி. அவருடைய வாழ்க்கையை நம்ம எப்பொழுதும் சிந்தித்தாலும் அந்த அளவுக்கு நமக்கு மனதில் ஒரு உயர்வதே தரும். பொதுவாக அன்னையாரை தியாகத்தின் உருவம் என்று கூறுகிறார்கள். யார் தியாகத்தின் உருவம் என்றார்கள்? அம்மாவை. எதுக்குன்னா அவள் எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. எல்லாத்தையும் சகித்தன்மைன்னு அந்த அளவுக்கு ஒரு பொறுமைக்கு ஒரு உதாரணம். எல்லாத்தையும் தியாகம் செய்து மக்கள் நலனே முக்கியம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு அம்மாவை ரெஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது சசிமராஜ் தான் தியாகமூர்த்தின்னு கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு தியாகசீலராகவே அவர் இருந்திருக்கிறார். நம்ம பார்த்தோம், அவர் வாழ்க்கையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ரொம்ப பணக்கார குடும்பம் இல்லை, சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தார். அவர் நல்ல மாணவராக இருந்திருக்கிறாரு. படிப்பில் ஸ்காலர்ஷிப்பு படித்து இறுதி ஆண்டு வரைக்கும் வந்திருந்தார். கடைசியாக குருதேவர் அருளால் அவர் பாதத்தில் இடம் கிடைச்சது. குரு சேவை முக்கியம் என்று சொல்லி அந்த படிப்பும் அந்த டைமில் கிடைக்கிற அந்த வேலையும் துறந்து குருதேவரே கதின்னு சொல்லி வந்தார். அந்த அளவுக்கு ஒரு தியாகம் ஆரம்பத்தில் ஆரம்பித்தது. அப்புறம் கடைசியாக குருதேவருடைய சேவையை, குரு பக்தியை பற்றி நம்ம எல்லோரும் பார்த்தோம். எந்த அளவுக்கு ஒவ்வொரு கணத்திலும் குருதேவர் உயிரோடு இருக்கிறாருன்னு சேவை செய்தார். அவர் மறைவுக்கு அப்புறம் கூட அந்த அளவுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தார். குருதேவர் இந்த உயிரை விட்டு போக
முயற்சி பண்ணும்போதெல்லாம் இந்த அமுத மொழிகளில் படித்திருப்பீர்கள், பெரியோர்கள் படிச்சிருப்பாங்க. குருதேவர் வந்து கடைசி காலத்தில் வந்து ஒரு எலும்பு தோலுமாக இருந்து போகிறார். 60 கிலோ 65 கிலோ இருந்த ஒரு மனிதர் 30 கிலோவுக்கு வந்திருக்கிறாருன்னு அதில் உடம்புல என்ன மீதி இருக்கோ? வெறும் எலும்பு தான் மீதியாக இருக்கும். அந்த கட்டத்திலையும் குருதேவர் வந்து இவங்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எல்லோரும் சரின்னு சொல்லிட்டா நான் இந்த உடலை விட்டுடுறேன் அப்படிங்கிறாரு. சீடர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். விவேகானந்தர், ராமகிருஷ்ணந்தர் எல்லாரும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ திரும்பி மெதுவாக ராமகிருஷ்ணானந்தரை பற்றி பக்கம் பார்த்து, சசி, நீ உன்னுடைய அன்பால் உன்னுடைய குரு பக்தியால் என்னை கட்டி போட்டுட்டேன், இந்த உயிரை உன்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் இந்த உயிரை விட முடியாது அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு அவர் நீ அந்த உயிரை நீ பிடிச்சி வச்சிட்ருக்கே உன்னுடைய அன்பாலையும் பக்தியாலையுங்கிறார். அப்புறம் எல்லோரும் கேட்குறாரு, நீங்கள் சரின்னு சொல்லிட்டு உங்களை அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க இந்த உடல் எவ்வளோ வேதனைப்படுதுங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க, இது உங்களுக்காக தான் நான் பிடிச்சி வச்சிட்ருக்கேன், நீங்கள் சரின்னு சொல்லிவிட்டு இந்த உடலை விட்டு விடுறேன் அப்படிங்கிறார். எந்த சீடராவது அதுக்கு ஒப்புக்கொள்வாங்களா? ஆனால் எந்த சீடராவது அவர் அப்படி கஷ்டப்படணும்னு நினைப்பாங்களா? அவரால் ஒரு அரை டம்ளர் கஞ்சி கூட குடிக்க முடியல. அது அரை டம்ளர் கஞ்சி குடித்தா அரை டம்ளர் ரத்தம் வரும். அப்போ ஏற்பட்ட வேதனை. அவருக்கு தொண்டையில் கேன்சர் இருந்தது. இந்த மக்களுடைய பாவங்களை சுமந்ததுனால, உலகத்துக்கு நன்மை பண்ணதுனால. இதுவும் பண்ண முடியல, விட்டுடுங்க பரவாயில்ல, இந்த உடலை விட்டுடுங்கன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஆனால் கஷ்டப்படுறீங்களே அப்படிங்கிறது, அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுன்னு அம்பாளுக்கிட்ட வேண்ட சொல்லும்போது கூட அவர் சொல்கிறார், இந்த உடலுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்க மாட்டேன்னு குருதேவர் சொல்லிடுவார். அப்படியும் விடுறதுக்கு தயாராகும்போது இந்த சசி மகாராஜுடைய அன்பும் சேவையும் அவரை தடுத்து நிறுத்துதுன்னா எந்த அளவுக்கு ஒரு பக்தி செலுத்தியிருப்பார். அவர் மறைந்தக்கப்புறமும் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம், அவருடைய இது வந்து எரியூட்டப்படுது. அது அவரால் பார்க்க முடியலன்னு சொல்லி இவரை தனியாக கொண்டு போயிடுறாங்க. அந்த நிகழ்ச்சி பார்க்க அவர் உடம்பு மேலே கட்டளை வைக்கிறத போது இவர் அழுகிறாரவோ, அவருக்கு வலிக்குதுங்கிறாரு. கட்டை வைக்கிறாங்களே, அவர் மேலே கட்டை வைக்கிறாரு, அவர் படுத்திருக்கிறாரு அப்படிங்கிறாரு. அவருக்கு எல்லாமே குருதேவர் உயிரோடு இருக்கார், அது எது பண்ணாலும் அவருக்கு வலிக்கும், அவருக்கு சேவை பண்ணணும். அவர் செத்து போனது அவரால் ஏற்றுக்கவே முடியல. அப்படி இருந்தார். அது மட்டுமா, அதுக்கப்புறம் எரியூட்டுக்கப்புறம் அந்த கலசத்தில் அந்த சாம்பல் கொண்டு வந்து அஸ்தியை கொண்டு வந்து பூஜை பண்ணும்போது குருதேவர் உயிரோடு எப்படி இருக்கும்போது எப்படி சேவை செய்தாரோ அதே மாதிரி காலையில் எந்திரிச்சு அவருக்கு பல் விளக்க போவார். அப்புறம் அவருக்கு காப்பி வச்சு கொடுப்பார், ஏதோ சாப்பிட்றதுக்கு. அப்புறம் நைவேத்தியம் பண்ணுவார். பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தை சொல்லுவார், குருதேவர் டைம் ஆகிடுச்சு, எந்திருங்கோ, இதை சாப்பாடு ஆறி போகுது, சாப்பிடுங்கோ அப்படிம்பார். உட்காருப்பார். அப்புறம் எடுத்துகிட்டு வருவார். நம்ம கண்ணுக்கு அங்கே குருதேவர் தெரியல, ஆனால் அவர் கண்ணுக்கு அவர் குருதேவர் வந்திருக்காரு, உட்கார்றாரு, சாப்பிட்றாரு, போகிறாரு. இப்படி தான் அவர் பூஜை நடந்தது. அப்படி பூஜை பண்ணார். அந்த பூஜையை சென்னைக்கு வந்து இங்கேயும் பண்ணார், சென்னை மடத்துலேயும் பண்ண. இன்றைக்கி எல்லாம் சென்னை மடத்துக்கு போனால் இல்லையா, அந்த ராமகிருஷ்ணானந்தர் மண்டபம் பார்த்தோம் இல்லையா, அந்த மண்டபத்தில் தான் பழைய கோயில் இருந்தது. அந்த கோயிலில் தான் சசி மகாராஜ் பூஜை பண்ணார். இப்போ அந்த கோயில் வந்து வேறு கோயிலாக மாறி இருக்கு. அப்படி ஒரு தியாகம். குருதேவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் உயிரோடு பார்த்துருக்கிறார். வேறு அந்த மண்டப பக்கத்தில் ஒரு நாள் மறுநாள் காலையில் வந்து குருதேவர் வந்து அந்த க்ளீன் பண்ணுறவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, பிரம்மானந்தரும் அப்போ அங்கே இருந்துருக்கிறாரு, நேற்று சாயந்தரம் குருதேவர் இங்கே நடக்கும்போது அங்கெல்லாம் முள் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு, சீக்கிரம் போய் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வேலைக்கார் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல முள் இருக்குது. குருதேவர் சொல்கிறாரு, நான் நடக்கும்போது முள் இருக்கப்பா, காலில் குத்துது, கொஞ்சம் க்ளீன் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறார். நம்ப முடியுமா?
குருதேவர் அங்கே வாக் பண்ணியிருக்கிறாரு. அந்த இடத்த சுத்தம் பண்ணி அந்த இடத்துல குருதேவர் நடக்கிறதுக்கு வழி பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் நடந்த நிகழ்ச்சி அங்கே நடந்திருக்கு. அதே ராமகிருஷ்ணானந்தர் ஆரம்பித்து இந்த இல்லை இப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கோம். இதே இடத்துலையும் குருதேவர் நம்மக்கிட்ட கோயிலில் ஒரு சின்ன ஃபோட்டோ இருக்கு இல்லையா, சரஸ்வதி கீழே ஒரு சின்ன ஃபோட்டோ, குருதேவர் ஃபோட்டோ எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, அது ராமகிருஷ்ணானந்தரே கைப்பட பூஜை பண்ண ஃபோட்டோ. அவர் உயிரோடு இருக்கும்போது எந்த ஃபோட்டோவை வச்சு குருதேவர் வணங்கினாரோ 2 ஃபோட்டோ இருந்தது. ஒரு ஃபோட்டோ மயிலாப்பூர் மடத்தில் இருக்குது, இன்னொரு ஃபோட்டோ இங்கே இருக்குது. அப்போ அவர் உயிரோடு இருக்கிற ராமகிருஷ்ணர் இங்கே பார்த்துருக்கிறாரு. நம்ம கண்ணுக்கும் அவர் உயிரோடு இருக்கிறதா தான் நம்ம நினச்சி பூஜை பண்ணணும். அப்படி ஒரு குரு பக்தி எல்லாம் கலந்து இருந்தால் மிகப்பெரிய ஒரு தியாகி. இந்த மக்களுக்காக, குறிப்பாக இந்த மாணவர் இல்லத்துக்கு அவர் போட்ட விதை தான் இன்றைக்கி ஆலமரமாக விருந்து நம்மளை எல்லாரும் வாழ வச்சு கொண்டு இருக்கிறது. ஆகவே அவருடைய தியாகத்தை பற்றியும் அவருடைய சேவை பற்றி நம்ம எப்போதும் கேட்டாலும் நினைத்தாலும் நமக்கு உயர்வை தரும். காலகாலத்துக்கு அது நடக்கணும். ஒவ்வொரு முறை ட்ராமா போடும்போது இதை ஹைலைட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கோ. இந்த நல்ல நிகழ்ச்சியில் சசிமார் பிறந்தாளுங்கிறது நமக்கு குருதேவருடைய பிறந்த நாள் போலவே நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அம்மாவை கூப்பிட்டு வந்தார், பிரம்மானந்தை கூப்பிட்டு வந்தார். இந்த உலகத்துக்கு ஒரு உயர்வை தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுடைய பிறந்த நாளில் நாம் எல்லாம் கலந்து கொண்டு அவரை பற்றி சிந்தனை பண்ணுறது நமக்கு மிகவும் சந்தோஷம். அன்னாருடைய அருளும் தெய்வ திருமவருடைய ஆசிகளும் நமக்கு என்றென்றும் இருந்து நம்மளையும் இந்த இல்லத்தையும் மேலும் மேலும் உயர்த்தி அநேக மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை அளித்து தர தெய்வ திருமர் பிரார்த்தனை செய்வோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஜெயராமகிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீராமகிருஷ்ணாய. இந்த நல்ல திருநாளில் நமது சசி மகராஜ் அவர்களின் ஜெயந்தியை நாம் இனிதே இங்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி தென்னகத்தில் குருதேவரின் பெயரால் ஒரு இயக்கத்தை தொடங்குவதற்காக சசி மகராஜை தென்னக தூதராக அனுப்பி வைத்ததாக நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் தற்போது நமது தவத்திரு செயலர் சுவாமிஜி கூறிய பிறகு எனக்கு தோன்றியது, அவர் வெறும் இயக்கத்தை தொடங்குவதற்காக மட்டும் தென்னகத்திற்கு வரவில்லை, குருதேவரையே இங்கு நம்மளையே அழைத்து வந்து நம்மிடையே வாழச் செய்து நமக்கு இன்றும் ஆசிகளை வழங்கச் செய்துள்ளார். அந்த குருதேவரின் நேரடி ஆசியில் இருக்கும் நாம் அனைவரும் சசி மகராஜ் அவர்கள் நமக்கு வலியுறுத்திய முறையில், அதாவது சிறு வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் அனைத்தும் குருதேவருக்கு நாம் செய்யும் பூஜை என்ற எண்ணத்தோடு நாம் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளிலும் சிரத்தையாக குருதேவரின் பூஜையாக ஈடுபட்டு சசி மகராஜ் அவர்களின் பொற்பாதங்களை பணிந்து எப்பொழுதும் நாம் வாழ்ந்து காட்டுவோம் என்பதை இந்த நன்னாளில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நல்ல நிகழ்விற்கு எப்பொழுதும் போல் நமக்கு வழிகாட்டி நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது இல்லத்தின் பூஜைக்கும் போற்றுதலுக்கும் உரிய செயலர் சுவாமிஜி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நல்ல நிகழ்விற்கு அருமையான பஜன் நிகழ்ச்சிகளை வழங்கிய நமது தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சசி மகராஜின் வாழ்க்கை நிகழ்வுகளையும் அவரது கருத்துக்களையும் மிக அழகாக நமக்கு இங்கு எடுத்து கூறிய நமது நூற்றாண்டு தொடக்கப்பள்ளி மழலையர் செல்வங்களுக்கும் அவர்களை தயார் செய்த ஆசிரியர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் உயர்நிலை பள்ளி மாணவர்கள், தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களை தயார் செய்த ஆசிரியர்களுக்கும் இங்கு அருமையான உரையாற்றிய அந்த மாணவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சுவாமி ராமகிருஷ்ணானந்தரின் வாழ்க்கையும் தியாகமும் என்ற தலைப்பில் மிக அருமையாக நம்மிடையே சசி மகராஜின் வாழ்க்கையை பற்றியும் அவரது உன்னதமான தியாகத்தை பற்றியும் நமக்கு எடுத்துரைத்த நமது உயர்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு PN ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கும், தொழில்நுட்ப கல்லூரியின் கோஆர்டினேட்டர் திரு V வீரவேல் ஐயா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
மேலும் இந்த அருமையான நிகழ்வு இனிதே நடைபெற இங்கு ஒளி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து கேமரா மற்றும் இதர வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வுகளை இனிதே ஒருங்கிணைத்து நடத்தி கொடுத்த நமது உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் திரு ஏ பாலசுப்ரமணியம் மற்றும் திரு வி கோபிநாத் அவர்களுக்கும், இந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நமது மதிப்பிற்குரிய திரு எம் பாலாஜி ஐயா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நல்ல பொழுதில் தெய்வ திருமூவரின் திருப்பாதங்களை பணிந்து மேலும் சசி மகராஜ் அவர்களின் ஆசிகளையும் வேண்டி இந்த நல்ல நிகழ்விற்கு காரணமாக இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் சரணே பிரபு 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 கிருபாகி கேவலம் கிருபாகி கேவலம் कृपाहि केवलं शरणे प्रभु कृपाहि केवलं कृपाहि केवलं कृपाहि केवलं शरणे। जय श्री गुरु महाराज के, जय श्री महामाये के, जय श्री स्वामी जी महाराज के, जय श्री स्वामी ब्रह्मानंद महाराज के, जय श्री स्वामी रामकृष्णानंद महाराज के, जय श्री दुर्गा लक्ष्मी सरस्वती माए के, जय श्री सिद्धिविनायक मूर्ति के, जय।